ஹலோ லேடிஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ எல்லாரையும் திரும்ப ஒரு vlogல மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இது வந்து ரம்ஜான் அன்னைக்கு எடுத்த vlog தான். ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு நாள். பிகாஸ் நமக்கு வீக் டேஸில் லீவ் வரதே பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதனால் ஜாலியாக போச்சு அன்னைக்கு நாள். அண்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பட் பொங்கல் வந்து கழுவி வச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, வீட்டில் சுத்தமாக மிளகு சீரகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்துக்கு போய் நான் அவர் எழுப்பினேன்னா கண்டிப்பாக வாங்குவேன்னு சொல்லிட்டு ஜெப்டோவில் ஆர்டர் போட்டாச்சு. ஸோ என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஆர்டர் போட்டதால் ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் வந்துருச்சு. அது வந்து என்னை சேவ் பண்ணிடுச்சு காலையில். ஸோ இந்த விலாகில் வந்து எனக்கு தெரிஞ்ச சில ஹோம் மேக்கர்ஸ்க்கான ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டிப்ஸ் அந்த மாதிரி சிலது வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் இது வந்து ஒரு சிஸ்டராக ஒரு ஃப்ரெண்டாக எப்படி எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. பட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மேக் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது அடிஷ்னலாக செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும். நமக்குன்ட்டு ஒரு பேஷன் இருக்கும்ல, ஏதாவது ஒன்று கற்றுக்கணுன்ட்டோ இல்லைனா ஏதாவது ஒன்று பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டியூஷன் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. பட் எனக்கு டைம் கிடையாது, வீட்டு வேலையே எனக்கு சரியாக போகுது, குழந்தைங்கள பார்த்துக்கிறதே எனக்கு சரியாக போகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டியூஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டை ஸ்ட்ராங்காக வைங்க. நான் டியூஷன் எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு டைம் ஒதுக்குங்க. 5 to 7 நான் டியூஷன் எடுக்க போகிறேன். ஸோ 5 o'clock வீட்டு வேலை எல்லாமே முடிச்சிருவேன். 5 to 7 என்ன ஆனாலும் நான் வந்து டியூஷன் எடுக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரியே செட் ஆகிடும். டைம் இல்லைன்றது நம்ம புலம்பிகிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்கு பதிலாக ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிங்க. நான் கன்ஃபார்மாக எடுக்க தான் போகிறேன் அப்படின்றதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், எக்காரணத்து கொண்டும் நம்ம மைண்டுக்குள்ளே, முக்கியமாக லேடிஸ் நம்ம மைண்டுக்குள்ளே கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. தப்போ ரைட்டோ நம்ம எடுக்கிற டிசிஷன் கரெக்ட் அப்படின்றத நாம் வந்து ஷுவராக இருக்கணும். நானே வந்து வேலைக்கு போகிறதா இல்லையானே தெரில எனக்கு அப்படின்ற ஒரு டவுட் அதே மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க, நீ எதுக்கு வேலைக்கெல்லாம் போகிற, வீட்லேயே உனக்கு சரியாக இருக்குது, நீ எங்கே வேலைக்கு போவன்றதான் சொல்லுவாங்க. ஸோ வாட் எவர் த டெசிஷன், நீங்கள் வேலைக்கு போகாமல் போங்க, பட் எதுவாக இருந்தாலும் எடுக்கக்கூடிய டிசிஷனில் ஸ்ட்ராங்காக இருங்க. அது தப்பாகவே போனால் கூட அது நீங்கள் தான் வந்து அதுக்கான கன்சிக்வன்சஸாக ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ எக்காரணத்து கொண்டுமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் மட்டும் இருக்காதீங்க. அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். பட் எப்போவுமே இன்னொருத்தங்க கிட்ட கேட்டு டிசிஷன் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கால் கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ அது மட்டும் பண்ணிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எது கரெக்ட் அப்படின்றத யோசித்து திங்க் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கின்னு பார்த்து 2 பேருமே லேட்டாக தான் எழுந்தாங்களா. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக வந்து லஞ்ச் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். லஞ்சுக்கு வந்து ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ப்ரௌன் ரைஸு கூட தயிர் ஏதோ காய் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு மோஸ்ட்லி நேற்று என்ன சமைச்சேன்னு கேட்டாலே மறந்துடும். அண்ட் இந்த விலாக் எடுத்து 1 வாரம் ஆகுதா. ஸோ அதனால் சுத்தமாக ஞாபகம் கூட இல்லை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வேலை ஜூஸ் போடுறது. இந்த சம்மர் வந்துடக்கூடாது, எப்போ பாரு ஜூஸுன்னு எவ்வாறு கிச்சனுக்கு வந்துடுறாங்க. ஸோ இனிமேல் கேட்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற பழம் பாதிக்கிட்ட ஜூஸ் போட்டு எடுத்து வச்சிட்டேன்னா அவங்க எப்போ வேணாலும் எடுத்து குடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பழம் எல்லாத்துலேயுமே ஜூஸ் போட்டுடலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் என் பொண்ணுக்கு நான் ஜூஸ் போடுறேன்னு எடுத்துட்டா போதும், நான் போடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற பழத்தை எல்லாத்தையுமே அப்படியே மொத்தமாக எடுத்து போட்டுறது. அவங்களுக்கு என்னென்னா அவங்களே எல்லாமே பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அந்த ஆசை அதிகமாகி அந்த மிக்ஸி ஃபுல்லாகவே வந்து பழம் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு ஜூஸ் போட்டு வச்சாச்சு. அண்ட் இந்த ஜூஸ் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான். எனக்கு வந்து ஃப்ரூட்டாக தான் சாப்பிட போகிறேன். எனக்கும் ஜூஸ் பிடிக்கும். பட் வாட்டர் மெலன் வந்து அப்படியே சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும் சொல்லிட்டு நான் எனக்கு மட்டும் வந்து கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் ஜூஸு அண்ட் ஐஸ் போட்டு தான் வந்து கொடுக்க போகிறேன். பிகாஸ் இப்போ இருக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக ஐஸ் போட்டு குடித்தாதான் வந்து அது கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லைஃப்பில் எப்போவுமே சீரியஸ் நோட்டில் இருக்கவே இருக்காதீங்க. ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. பட் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு தாட் இருக்கும், என்னென்னா நான் கொஞ்சம் ஹாப்பியாக இல்லைனா கொஞ்சம் ஜாலியாக இருந்தேன்னா மற்றவங்க வந்து என்னை டேக்கிங் ஃபார் கிராண்டடாக எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கும்ல. பட் அது வேண்டாம். உங்களுக்குள்ளே ஒரு பவுண்ட்ரிஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே ஹாப்பியாக இருங்க. உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் ஜாலியாக இருக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் எல்லா விஷயத்தையுமே மண்டியில் போட்டு உருட்டிக்கணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் உங்களுக்கு உள்ள வந்து அப்பப்போ நெகட்டிவ் திங்கிங்கு இல்லைனா வந்து ஒரு மாதிரி எப்பவுமே டவுனாக ஃபீல் பண்ணுறேன் அந்த மாதிரி தாட் இருந்துச்சுன்னா நான் ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிகாஸ் என்னை காட்டிலும் ஒருத்தர் நெகட்டிவாக திங்க் பண்ணவே முடியாது. ஸோ எனக்கே இது ஒர்க் ஆகுறப்ப உங்களுக்கும் ஒர்க் ஆகும். அது என்ன அப்படின்னா,
உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினச்சி எப்போவுமே நெகட்டிவான தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா திங்க் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நான் இதை ஒரு புக்கில் தான் படித்து நானுமே தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா நம்ம மனுஷங்களோட மூளை யோசித்தாலே தப்பாக தான் யோசிக்குமாமா. ஸோ அதனால் நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துக்கு போனால் எனக்கு கண்டிப்பாக அங்கே இன்சல்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து அதை திங்க் பண்ணிக்கிட்டே இல்லாமல் அதை ஜஸ்ட்டு மறந்துடுங்க. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க. அது நடக்கிறப்ப அதை பார்த்துக்கலான்ற ஒரு தாட்லேயே அதை விட்டுடுங்க. கண்டிப்பாக அந்த ரியலாக நடக்க போகிற விஷயம் நீங்கள் இமேஜின் பண்ணதை விட மோசமாக இருக்கவே போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு நெகட்டிவான தாட்ஸ் குறையணும்னா திங்க் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி ரம்ஜானில் எனக்கு எப்போல்லாம் இந்த ரம்ஜான் வருதோ அப்போல்லாம் ஒரு தாட் வரும். என்னென்னா எனக்கு மட்டும் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு கூட கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு இப்போன்ட்டு கிடையாது, ஸ்கூல்லேருந்தே அந்த தாட் இருக்குது. பிகாஸ் ஸ்கூல்லேருந்தே எனக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. எனக்கு ஒரு ஆசை அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வெறும் பிரியாணிக்காக மட்டும் கிடையாது, நம்ம என்ன தான் கடையில் காசு கொடுத்து பிரியாணி வாங்கினாலும் அது ஏதோ பாய் வீட்டு கல்யாண பிரியாணி அதெல்லாமே சூப்பராக இருக்கும்ல. அண்ட் முஸ்லீம்ஸோட மேரேஜுக்கு கூட நான் அட்டென்ட் பண்ணது கிடையாது. அதுவும் ஆசை, என்றைக்கு நடக்கும் அப்படின்றது தெரியல. அண்ட் மிச்சம் இருந்த வாட்டர் மெலான் எல்லாத்தையுமே கட் பண்ணி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சாச்சு. பிகாஸ் ஃப்ரிட்ஜில் அப்பப்போ எடுத்து வைக்க முடியல. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா பாப்பா கேட்குறப்பெல்லாம் எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி டப்பாவில் போட்டு எடுத்து வச்சாச்சு. அண்ட் அடுத்தது பிரேக் த ஸ்டீரியோடைப். வீட்டு வேலை எதுவாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும். நான் ஒரு வேளை சாமான் தொலைக்கிறேன்னா நீ ஒரு வேளை சாமான் தொலைக்கு, நான் ஒரு நாளைக்கு மாப் போடுறேன்னா அடுத்த நாள் நீ மாப் போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈக்குவலாக பேசுகிற நாம ஃபினான்ஷியல் பேர்டனும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம லேடிஸ்க்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வீட்டில் இருந்து குழந்தைய பார்த்துக்கோ, இல்லைனா வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாருமே ஹஸ்பண்ட் முன்னாடி அந்த மாதிரி 2 சாய்ஸ் வைக்கிறது கிடையாது. என்ன ஆனாலும் நீ வேலைக்கு போய் தான்ப்பா ஆகணும், பிகாஸ் சம்பாதிக்கிறது தான் புருஷ லட்சணம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறோம். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு போனஸ் வந்தாலோ இல்லை எக்ஸ்ட்ராவாக சேலரி வந்தாலோ மைண்டுக்குள்ளே போகக்கூடிய ஒரே விஷயம், இந்த காசு எடுத்து வச்சா குழந்தைக்கு ஃபீஸ் கட்டலாம், இல்லைனா இந்த காசு எடுத்து வச்சோம்னா ஒய்ஃபுக்கு நகை வாங்கலாம் அப்படின்ற ஒரு தாட் தான் வரும். கண்டிப்பாக அப்படி தான் வரும். பட் நம்ம லேடிஸ்க்கு எங்கேயாவது இருந்து ஒரு காசு வருதுன்னா ஆப்வியஸாக ஹஸ்பண்ட் தெரியாமல் ஒழிச்சு வைக்கலாமா இல்லை வேறு ஏதாச்சும் வாங்கலாமா அப்படின்றது தான் வருமே காண்டி. வீட்டுக்கு தேவையான பில் பே பண்ணணும்னு சொல்லிட்டு 30% கண்டிப்பாக அந்த தாட் வராது. அவங்க தான் மொத்த ஃபினான்ஷியல் இதுவும் பார்த்துக்கிறாங்க. பட் வீட்டோட மொத்த ஃபினான்ஷியல் பேர்டனையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆள் மேலே வச்சோம்னா அவங்க கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலனாலும் அட்லீஸ்ட் வீட்டோட செலவில் ஒரு பகுதியாவது நீங்கள் ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு சம்பாதிக்கிறது தப்பே கிடையாது. எல்லாருமே வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு கிடையாது. வீட்டில் இருந்துக்கிட்டே டெய்லரிங் பண்ணலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நானுமே வீட்டில் இருந்துட்டு எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணலாம், ஒரு லேடிஸ் ஒரு நார்மலான ஒரு ஹோம் மேக்கர் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான வீடியோ அடுத்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் மத்தியானம் வாட்டர் மெலான் அதெல்லாம் சாப்பிட்டதே ரொம்ப ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சா. ஸோ அதனால் மத்தியானத்துக்கு ரொம்ப லைட்டாக தான் சாப்பிட்ருந்தேன். பிகாஸ் இந்த வெயிலில் இந்த காரக்குழம்பு அதெல்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வேலைக்கே ஆகாது. ஸோ அதனால் தயிர் சாதம் காய் மட்டும்தான் சாப்பிட்ருந்தேன் மத்தியானம் லஞ்சுக்கு. இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸ் லீவு. அமைதியாக படுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு ஈவினிங் டைமில் நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டுக்கடலை தானே சொல்லுவாங்க, உடச்சக்கடலை இருக்குல்ல, அதில் உடச்சக்கடலை உருண்டை தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு இது கரெக்டாக எப்படி செய்யணுன்றது தெரியாது. யூடியூப்பில் செக் பண்ணுறப்பையும் ஒரு 2 வீடியோ தான் இருந்துச்சு, அதை பார்த்து தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். பிகாஸ் எனக்கும் என் பொண்ணுக்கும் சோறு இல்லைனா கூட பிரச்சனை கிடையாது, ஸ்நாக்ஸ் இல்லைனா எங்களால் கண்டிப்பாக வீட்டில் இருக்க முடியாது. ஸோ அதுக்காக எங்கள் 2 பேருக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி அவருக்கு நான் எந்த ஸ்நாக்ஸ் பண்ணாலும் பிடிக்காது. பிகாஸ் அவருக்கு கண்டிப்பாக தெரியும் நான் ரெடி பண்ணுற 4 ஸ்நாக்ஸில் 3 ஸ்நாக்ஸ் சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கூட நான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கப்ப அப்பப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டுட்டு தான் இருந்தார். நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நான் ரெடி பண்ணதை அவர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுன்னு கூட நான் கேட்கல. பிகாஸ் கண்டிப்பாக சாப்பிட்டு நல்லா இல்லைனா திட்டு வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பத்திரமா எடுத்து வச்சாச்சு. எனக்கும் என் பொண்ணுக்கும் பிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கு வெல்லம் பாகு கரைச்சி தான் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் இதுக்கு பதமெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணேன். பட் நான் ஸ்பாயில் பண்ணல, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பட் ஸ்வீட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அண்ட் அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட எல்லாமே இருக்காது. இப்போ கூட நமக்கு இது எப்படா கிடைக்கும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும்ல. பட் இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப் ரொம்ப பிளஸ்டாக இருக்குன்றதை நீங்கள் நம்புங்க. எனக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் அப்படின்றத நீங்கள் 100% நம்புங்க.
நெகட்டிவான ஆளுங்களை முடிஞ்ச வரைக்கும் லைஃப்பில் வச்சுக்காதீங்க. மேபி உங்களோட க்ளோஸ்டு ஒன்ஸே வந்து உங்ககிட்ட நெகட்டிவாக இருக்காங்கன்னா அவங்க பேசுகிறத நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. அவங்க ஏதோ நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இக்னோர் பண்ணி விட்டுடுங்க. அண்ட் வந்து எக்காரணத்துக்கு கொண்டுமே வந்து உங்களோட கான்ஃபிடென்ட்டை விட்டுடாதீங்க. பிகாஸ் அதுதான் வந்து உங்களோட லைஃப்பை வந்து சூப்பராக கொண்டு போகும். அண்ட் இந்த ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி முடித்ததுமே க்ராசரி ஷாப்பிங்க்கு வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு அவர் சொல்லிட்டாரு. அண்ட் ஒரே குஷி தான். ஸோ அதனால் வந்து தோச்ச துணி எல்லாத்தையுமே கையோடு மடித்து வச்சுட்டு டக்குன்னு ரெடியாகி கடைக்கு வந்து கிளம்பியாச்சு. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கடைக்கு வந்து அவர் கூட்டிகிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது சாப்பிட வாங்கி தருவார். எனக்கு வந்து நானாக எடுத்து செலவு பண்ணி ஏதாச்சும் வாங்கணும்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ அவர் வாங்கி கொடுக்குறாருன்னு கொஞ்சம் நிம்மதியாக வந்து உட்காந்து சாப்பிடுவேன். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த vlog வந்து ஏதாச்சும் ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அதையுமே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்க எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் இந்த vlog-ஐ வந்து போஸ்ட் பண்ணுறதுல எனக்கு 100% இல்லை 200% ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் இந்த ஸ்வீட்டில் வந்து ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூடாக இருக்கிறப்பவே உருண்டை பிடிக்கணும். நான் பிடிக்கிற ஸ்பீடுக்கு அது சீக்கிரமாகவே ட்ரை ஆகி அப்படி கம்மு மாதிரி ஒட்டிக்க ஆரம்பிச்சிருச்சா. ஸோ திரும்ப ஹீட் பண்ணி திரும்ப வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பித்தேன். எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணாமல் பிடிச்சிட்டேன். அதுவே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா எங்கள் வீட்டில் இந்த ஒற்றைக்கல்லை வந்து சேல் ஆகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்வீட் மாதிரி செஞ்சு வச்சாவது காலி ஆகும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் எனக்கும் என் பொண்ணுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் அடுத்த 4 நாளைக்கு இதே வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் ஐ ஸ்பெண்ட் மை டைம் இன் திஸ் vlog. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சும்மா டைம் பாஸ்க்கு வந்து போடல, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் vlog வந்து மேக் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற vlogs வந்து உங்களுக்கு ரீச் அவுட் ஆகும். அண்ட் அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையுமே நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். Until then, it's bye from Preeti. Bye.